ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் 12 வீடுகள் உள்ளது. வீடுகள் என்பது பாவகமாக எடுத்து கொள்ளலாம். 12 பாவகத்தில் மேஷம் என்பது நெருப்பு தத்துவமாகவும், ரிஷபம் என்பது நிலத்தத்துவமாகவும், மிதுனம் என்பது காற்று தத்துவமாகவும், கடகம் என்பது நீர் தத்துவமாகவும், சிம்மம் என்பது மறுபடி நெருப்பு தத்துவமாகவும், கன்னி என்பது நிலத்தத்துவமாகவும், அடுத்ததாக துலாம் என்பது காற்று தத்துவமாகவும், விருச்சகம் என்பது நீர் தத்துவமாகவும், தனுசு என்பது நெருப்பு தத்துவமாகவும், அடுத்து வரக்கூடிய மகரம் என்பது நிலத்தத்துவமாகவும், அடுத்து வரக்கூடிய கும்பம் என்பது காற்று தத்துவமாகவும், அடுத்து வரக்கூடிய மீனம் என்பது நீர் தத்துவமாகவும் உள்ளது. இதில் மேஷத்துக்கு அதிபதியாக செவ்வாயையும், விருச்சத்துக்கு அதிபதியாக செவ்வாயையும் நிர்ணயித்து வைத்துள்ளனர். இதில் மேஷம் என்கின்ற நெருப்பு சர நெருப்பாகவும், விருச்சகம் என்கின்ற ராசி தத்துவம் ஸ்திர நீராகவும் இயங்குகின்றது. இதன்படியே ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு சரம், ஸ்திரம், உபயம் என்கின்ற 3 இயக்கமாகவும், சக்தியாகிய நெருப்பு, நிலம், வாயு, நீர் எப்படி என்கின்ற 4 பூதங்களாகவும் இயங்குகின்றது. இதில் ஆகாய பூதம் என்பது சனியின் தத்துவமாகவும், ராகு கேதுவின் தத்துவமாகவும் கிரகங்களாக வகைப்படுத்தப்பட்டு பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் பாதிப்படைய செய்கிறது. ஜோதிடம் பார்க்க விரும்புவார்கள் தங்களுடைய பிறந்த தேதியையும் நேரத்தையும் பதிவிடவும். நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும். மருத்துவமனையில் குறித்த இந்நேரம் சரியாக இருக்கும் பட்சத்திலேயே ஜோதிடம் சரியாக வரும். எனவே இது டிஜிட்டல் முறையில் பார்க்கக்கூடிய ஜாதகம். எனவே 1 நிமிஷ வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட மிகவும் துல்லியமாக பலன் தரப்படும். எனவே பிறந்த தேதி, பிறந்த மணி துளிகள் மற்றும் பிறந்த இடம், உங்களது பெயர் அதாவது இனிஷியல் உடன் கேபிட்டல் லெட்டரில் உங்களது பெயரை தெரிவிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தெளிவான ஜோதிட பலன் எடுத்து கொடுக்கப்படும்.